வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய சங்குதேவனின் தர்மம் அப்படின்ற சிறுகதை. கதைக்குள்ள பயணிப்போமா? வாங்க. இவங்க தான் முத்தாச்சி பாட்டி. முறுக்கு பாட்டி முத்தாச்சின்னா சின்ன குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். முத்தாச்சி பாட்டி இந்த வயசுலயும் நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்கறது எல்லாமே தன்னோட ஒரே மகள் திருமணத்துக்காக தான். எப்படியாவது காலத்துல அவளுக்கு திருமணம் முடிச்சிடணும் அப்படின்றது பாட்டியோட குறிக்கோள். எப்படியோ அரும்பாடுபட்டு திருமணத்துக்காக வேண்டிய எல்லா காசையும் சேர்த்து வச்சாச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஆங்கிலேயர் விண்டல் துறை பங்களால வேலை பார்க்குற மாடசாமிய பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம். சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். முத்தாச்சி பாட்டி தங்கவேல் ஆசாரியோட வீட்டுல திண்ணையில செவுத்துல சாஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. நரைச்சி போன முடி. வாழ்க்கையில அவ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கிராஃப் போட்டு காட்டுற மாதிரி முகம் முழுக்க கோடுகள். பம்படம் போடாம காதுகள் வெறுமன தொங்கிட்டு இருந்தது. முத்தாச்சி பாட்டியோட ஏழ்மை நிலை அவ போட்டிருக்க உடையிலையும் அவ முகத்திலையும் நல்லாவே தெரிஞ்சது. தங்கவேல் ஆசாரி கிட்ட முத்தாச்சி பாட்டி, ஆசாரியாரே, வேலைய சுருக்கா முடியும், மோசம் பண்ணிடாதீரும் அப்படின்னு சொன்னா. ஆச்சி பயப்படாத, பொழுது சாயறதுக்குள்ள ஓ வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு தன்னோட கையில இருந்த பம்படத்துக்கு மெருகேத்திக்கிட்டே தங்கவேல் ஆசாரி சொன்னாரு. ஆசாரி, நான் கைலாசவரத்துக்கு போகணும். நான் போறது எல்லாம் காட்டு வழிதான். இன்னும் நிறைய வேலை வீட்டில் அப்படியே கிடக்கு. நான் போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் சுருக்கா வேலையை முடியும் அப்படின்னு துரிதப்படுத்தினா முத்தாச்சி பாட்டி. சி, இந்த சிறுகுளம் சுப்பையா வீட்டு வேலை வரலன்னு வச்சுக்க, உன் வேலையை அன்னைக்கே முடிச்சிருப்பேன். அதனாலதான் கொஞ்சம் தாமதமா போயிட்டு. அது சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சரி, இதெல்லாம் விடு. உன் வீட்டில் இதான் கல்யாணமா? செலவு எம்புட்டு ஆகும் அப்படின்னு பேச்சை இழுத்தாரு ஆசாரி. என்னவோ ஏழைக்கு ஏத்தாப்புல எல்லாம் சேர்த்து 200 ரூபா ஆகும். நகை எம்புட்டு அப்படின்னு திருப்பியும் பேச்சை இழுத்தான் ஆசாரி. எல்லாம் என்ன, 2 மோதிரம். இப்போ நீ அழிச்சி பண்றியே ஒரு சொட்டு பம்படம், அது. வேற என்ன, ஒரு 50. அது கிடக்கட்டும், நீ வேலையை சீக்கிரம் முடியும் அப்படின்னு திருப்பியும் துரிதப்படுத்தினான். ஆச்சி, இதோ பாரு, நீ தான் பாக்குறியே நான் எவ்வளோ சரக்கா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலையை ஓட்டத்தான் செய்கிறேன். அவசரப்படாத ஆச்சி. அது சரி, உனக்கு ஒரு சமாசாரம் தெரியுமா? ஊர்ல களவுமா இருக்கே. அன்னைக்கு நம்ம மேலே பண்ண வீட்டில் 2000க்கு களவாம். காசுக்கடை செட்டியாரு 10 மணிக்கு போயிட்டு வந்தப்ப வட்டி படத்தை படியில கட்டிட்டு வந்தாராம். மேலே பரம்பு கிட்ட வர்றப்ப வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டானா. செட்டியாரு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு வந்தாரு. காலம் கெட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம காட்டுராசா காலத்துல நடக்குமா அப்படின்னு சொன்னா ஆசாரி. இம்புட்டு களவாடிட்டு போனானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டா முத்தாச்சி பாட்டி. அவன்தான் நம்ம சங்குதேவன். ஊர்காவலா எழவா எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. இதான் என் பாவத்துல வந்து விழாம இந்த மூங்கில் அடியானும் பேராச்சி தாயும் தான் காப்பாத்தணும். என்ன ஆச்சா? இரு ஒரு நிமிஷம், இதை மட்டும் ராவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவப்பட்ட பம்படத்தையும் தங்க பொடியையும் 2 சிவப்பு காகிதங்கள்ல மடிச்சு மரியாதையா கொடுத்தான் ஆசாரி. முத்தாச்சி மடியில் இருந்த முடிப்பையிலேந்து ஒரு கும்புனி ரூபாவை எடுத்து ஆசாரி கிட்ட கொடுத்தா. ஆச்சி, உனக்காக இன்னைக்கு முழுக்க கஞ்சி கூட குடிக்காம வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். நீ இத்துணோண்டு கொடுக்குறியே. ஆசாரியோட வாதம் செய்ய நேரம் இல்லாததுனால முத்தாச்சி பாட்டி அவன் கேட்டதை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. நகைய பத்திரமா இடுப்புல சுருகி புடிஞ்சிக்கிட்டு வேகமா நடந்து வந்தா கிழவி. எவ்வளவு வேகமா நடந்தும் இரவு துரிதமா வந்துடுச்சு. கிழவி இது வரைக்கும் பேய்க்கும் திருடனுக்கும் பயப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒவ்வொரு சங்குதேவனை பார்த்தா. மரக்கிளையிலேந்து குதிக்கிற சங்குதேவன், மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிற சங்குதேவன், இப்படின்னு ஒவ்வொரு மரத்தை தாண்டும் போதும் ஒரு வெற்றியா அதை நினைச்சா. இப்படி நிறைய சங்குதேவர்கள்டேந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க மாதிரியே அவளுக்கு தோணுச்சு. இப்படி கிளவி பயந்து போயிட்டு இருக்கும் போதே கொஞ்ச தூரத்துல அவளுக்கு முன்னாடி ஒரு கரிய உருவம் தோன்றுச்சு. கிளவியோட வாய் அவளை அறியாமலேயே சங்குதேவன் அப்படின்னு கொளறுச்சு. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. முன்னாடி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. மூங்கில் அடியா, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. இந்த கரிய உருவம் கிளவி போற வழியிலேயே போய் இருட்டுல மறையிறத பார்த்தா கிளவி. முன்னாடி நடந்து போறதும் தன்னை போல ஒரு பாதசாரி தான் அப்படின்னு தோணுச்சு முத்தாச்சிக்கு. மூங்கிலடியா மேல பாரத்தை போட்டுட்டு, அது ஆறது, ஐயா ஐயா அப்படின்னு கத்திக்கிட்டே நடந்து போனான். யாரங்க கூப்பாடு போடுறது அப்படின்னு ஒரு கனத்த ஆண் குரல் இருளோடு இருளா வந்துச்சு. செத்த பொறுத்துக்கும், இந்த வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்துல போனா பாட்டி. தலையில பெருத்த முண்டாசு, நீண்ட கிருதா, வரிச்சு கட்டின அரவேஷ்டி, திடகாத்திரமான சரீரம்,
நல்ல வாட்ட சாட்டமான சரீரத்தை பார்த்தோன்னே தான் கிழவிக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்துச்சு. இனி கவலை இல்லாம வீடு போய் சேரலாம் அப்படின்னு நம்பினா. ஏ கிழவி, இந்த கும் இருட்டுல நீ எங்க கடந்து வர அப்படின்னு கேட்டா அந்த அந்நியன். நான் இங்கன இருந்து தான் வர்றேன். எம்புட்டு பறந்து வந்தாலும் கிளவி தானே, பொழுது சாஞ்சி எத்தனை நாள் இருக்கும், நான் போய் தான் எல்லா வேலையும் முடிக்கணும், நாளி ரொம்ப ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பின்தொடர்ந்தா. பொழுதா, நேரம்லாம் ஒன்றும் ஆகலை, நீ எங்கே போற அப்படின்னு துணைக்கு வந்த பாதசாரி கேட்டான். எங்கே போனா என்ன, அதெல்லாம் இருக்கட்டும், ஏயா உம்ம மாதிரி வாட்ட சாட்டமான ஆளுகள்லாம் இருக்கிற ஊர்ல களவு போகலாமா? இங்க பெரிய மனுஷாரெல்லாம் சும்மா இருக்கலாமா? இந்த அநியாயத்தை கேட்கறது இல்லையா? காலம் கலிகாலம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா பாட்டி. கிழவிக்கு வாய் துடுக்க பாரு அப்படின்னு கோபிச்சுக்கிட்டவன் திருப்பியும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே, அந்த களவுக்காரனை பத்தி தானே சொல்ற அப்படின்னு கேட்டான். ஆமா ஆமா, அவனைத்தான் சொல்றேன், அந்த சங்கு தேவன் அப்படின்னு கிழவி பதறிக்கிட்டே சொன்னான். ஆமா கிழவி, நீ ஏன் இப்ப பதறி பதறி சாகுற அப்படின்னு கேட்டான் அந்த அண்ணியன். ஆமா, என்கிட்ட லட்ச லட்சமா இருக்கு, அதான் பதறேன் அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சா முத்தாச்சி பாட்டி. பொய் சொல்லாத பாட்டி, மடியில கனம் இருந்தா வழியில பயம் அப்படின்னு சிரிச்சான் அந்த அண்ணியன். உம்ம கிட்ட உண்மைய சொன்னா என்ன, என் மகளுக்கு கல்யாணம், நான் போய் தான் 4 வேலையை பார்க்கணும், ஒரு சோட்டு இரவ பம்படம் வாங்கிட்டு போறேன், ஏதோ பகட்டா செஞ்சா தானே 4 பேர் மதிப்பான் அப்படின்னு சொன்னா கிழவி. பம்படம் வாங்க வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு அவளை கூர்ந்து பார்த்தான். அதுக்கப்புறம் எத்தனை மக்க உனக்கு, மகள் என்ன மூத்ததா அப்படின்னு கேட்டான். அவனோட கண்களும் மனசும் கிளவிய துருவிக்கிட்டு இருந்தது. எல்லாம் ஒத்தை கொண்டுதான். சரி. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாமையே நடந்தாங்க. அந்த மறவன் கிளவிய பார்க்கறதும் அதுக்கப்புறம் ஏதோ குடிஞ்சு யோசிக்கிறதுமாவே நடந்து வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாட்டி, அதோ கோயில் தெரியுது, நான் இனிமே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஏ ஆச்சி நில்லு, ஒரு சமாசாரம். நீ ஏழை தானே, இந்தா இதை வச்சுக்க, உன்னோட பேரன் பிறக்கும் போது என் பேரை வை அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லி ஒரு பண முடிப்பை பாட்டிக்கிட்ட கொடுத்தான். நீங்க மகாராசனா இருக்கணும், என்ன பேர் வைக்கணும், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட எதிர்பாராத அதிர்ஷ்டத்துல மதிமயங்கி கைய நீட்டினான். சங்கு தேவன்னு வை அப்படின்னு சொன்னான் அந்த மறவன். கையில வாங்கிய பணப்பை பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு பதர்னா பாட்டி. இல்ல ஆச்சு, எடுத்துக்க, நீ கண்ணு இல்ல, உன்னை என்ன செய்வேன், எடுத்துக்கோ அப்படின்னு கையில கொடுத்து அனுப்புனான். கிழவி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருட்டில் மறைஞ்சு போனான். சங்குதேவன் அங்கிருந்த கல்லுல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான். குழம்பி போன மூளை சரியானது போல தெரிஞ்சுது. ஆமா, கிழவி திடுக்கிட்டு போயிட்டா. 1 2 100 ரூபா இல்ல, இதுவும் ஒரு வேடிக்கை தான். சங்குதேவனோட கிழவி அப்படின்னு முனகிக்கிட்டே எழுந்து ஒரு ஒத்தையடி பாதையில நடந்து போனான். கதை நிறைவடைந்தது. இப்படிதான் எழுத்தாளர் புதுமைப்பித்தன் இந்த கதையை முடிச்சிருக்காரு. இந்த கதையில பாட்டி யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட அவரை பத்தியே குறை சொன்னது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.